நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த சீர்மரபின சங்கத்தின் சார்பாக இங்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலே ஒன்று தெளிவாக இருக்கிறது. 79 தான் இது மாற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி இருக்கிறது. கல்வியாளர்கள் மத்தியிலே அடிப்படை ஆதாரத்தோடு ஒன்றை சொல்லுகிறேன். 1980க்கு முன்பாக இதே சென்னை தலைமைச் செயலகத்தில் 1980க்கு முன்பாக தலைமைச் செயலகத்திலே 5000 அரசு ஊழியர்கள் வேலை செய்த இடத்திலே பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் சார்பாக கிட்டத்தட்ட 1312 அரசு ஊழியர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு 2017 அதே சென்னை தலைமைச் செயலகத்திலே 5000 அரசு ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த இடத்திலே பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவு அடிப்படையிலே பார்ப்பீர்களே ஆனால் 132 பேர் மட்டும்தான் இன்றைக்கு அரசு ஊழியர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து புரிகிறதா தியாகண்ணன் அவர்கள் சொன்ன கருத்தினுடைய ஆதார அடிப்படை இங்கு தெளிவாக புரிகிறதா? 79, 80 ஒருவேளை ஆண்டு காலங்கள் சிறிய சிறிய திணிக்கப்பட்ட அந்த சட்டம், அந்த சட்டத்துடைய விழிப்புணர்வு புரிந்து கொள்ளாமல் இருந்த இந்த ஜனங்களுடைய முட்டாள்தனம் எல்லாவற்றையுமே அன்றைய அரசும் அதிகாரிகளும் அரசாங்கமும் சரியாக பயன்படுத்திக் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்வதற்கு காரணமாக தெரிந்தோ தெரியாமலோ உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. ஆகவே அண்ணன் அவர்கள் சொன்னதைப் போல் ஒரு உரிமை என்பது ஈஸியாக பெறுவதற்கு இல்லை. அதுவும் இன்றைய காலத்தில் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. தனியரசு சொன்னதைப் போல் கிட்டத்தட்ட 26 ஆண்டு காலங்கள் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கு பரோலில் கொடுப்பதற்கு கூட தயங்குகிறது. சட்டம் இருக்கிறது, ஆனால் செயல்படுத்துவதற்கு அரசோ அதிகாரிகளோ தயாராக இல்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த 7 விடுதலை செய்வதற்கே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்தை அவரை தொடர்ந்து அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைச்சர் பெருமக்களும் அவர் சார்ந்த இந்த அரசாங்கம் அதை செய்வதற்கு மறுக்கிறது. இறுதியாக இன்றைக்கு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கூட பரோலில் விடுவதற்கே வேண்டி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய நிலை இருக்கிறது என்பதை அனைவருமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் வழங்கப்பட்ட சலுகைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் பெறப்பட வேண்டுமானால் இது போதாது. ஆனால் எனக்கு தெரிந்து நீங்கள் இதுவரை இதற்காக எத்தனையோ போராட்டங்களை கையெடுத்திருப்பீர்கள். ஆனால் நான் புதிதாக சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருந்தாலும் கூட 30/8/2016 பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிலே இந்த சீர்மரபினருக்கான இந்த இடஒதுக்கீட்டை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று முதல் முறையாக அந்த தமிழ்நாடு சட்டமன்றத்திலே பதிவு செய்தவன் நான் தான் என்று நினைக்கிறேன். இதுவரை யாரும் அங்கே பதிவு செய்வதற்கான ஆதாரம் இல்லை. கேட்டு பார்த்தேன், யாராவது எனக்கு முன்பாக இதை பற்றி பேசியிருக்கிறார்களா? இந்த சீர்மரபினர் சமூகம் சார்ந்தவர்கள், இயக்கம் சார்ந்தவர்கள் யாராவது இந்த சட்டமன்றத்திலே, இந்த பாரம்பரியமிக்க சட்டமன்றத்திலே இந்த சீர்மரபினருக்கான இந்த உரிமைகளை மீண்டும் பெறக்கூடிய வலிமையான கருத்துக்களை யாராவது பதிவு செய்திருக்கிறார்களா? ஏனென்றால் நான் அதை பற்றி பேச வேண்டும், எனக்கு முன்னுதாரணமான கருத்துக்களும் ஆதாரங்களும் தேவை என்று கேட்டேன். இல்லை. ஆகவே இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை. நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், தெரிந்தோ தெரியாமலோ நான் இந்த இனத்தில் பிறந்து விட்டேன். அதை தாண்டி நான் சமுதாய உணர்வாளன் தான். நான் இந்த சமூகத்திலே பிறந்த சமுதாய உணர்வாளன். நான் சமுதாய வெறியாளன் கிடையாது. இதுவரை என் மீது ஒரு 75 வழக்கு கூட கிடையாது. வழக்கு வாங்காத நீ எல்லாம் அரசியல்வாதியா என்று ஏதாவது சட்டமன்றத்திலோ இல்லை டிவி மன்றத்திலோ அண்ணன் அவர்கள் பேசிவிடக் கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் நான் போராட்டவாதி தான். என் வாழ்க்கையே போராட்டம் தான். 12 வயதிலே இருந்து போராடி போராடியே இந்த நிலைக்கு வந்தவன் நான். உண்மையை சொல், உறுதியாய் சொல், இறுதி வரை சொல் என்ற தெய்வ திருமகனாரை தலைவராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொண்டவன் நான். இதுவரை சட்டமன்றத்திற்கு செல்லும் பொழுது இது என்னுடைய மலேசிய நண்பர் ஒருவர் எனக்கு பரிசளித்தது 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக 13 சவரன் என்று நினைக்கிறேன். இது என்னுடைய மனைவி எனக்காக விருப்பப்பட்டு வாங்கி கொடுத்தது. இது இன்றைக்கு வாங்கியது அல்ல, பழைய நகைதான். ஆனால் பழைய நகைகளை புதிதாக கொடுத்து ஆடி தள்ளுபடியை சிறப்பாக புதிய சைசுகளை வாங்கிய நகைகள் தான் இவை எல்லாமே. இதுவரை சட்டமன்றத்திற்கு நான் இதை இட்டுச் சென்றதே இல்லை. ஆனால் திடீரென்று 2 நாட்களுக்கு முன்பாக உடனே
உடனே அந்த நகையை கொடு என்று என் மனைவியிடத்தில் கேட்டு வாங்கி போட்டுக் கொண்டு சென்றேன். எதற்காக என்று சொன்னால், அதற்கு முதல் நாள் தான் நான் 10 கோடி ரூபாய் பணம் பெற்றதாக யாரோ ஒரு குடிகாரன் சொன்னான் என்று அதையும் ஒரு ஆதாரங்களற்ற செய்தியை அதையும் ஒரு தொலைக்காட்சி வெளியிடுகிறது. குடிகாரன் பேச்சு விடிந்தால் போச்சு என்று சொல்லுவார்கள். முதல் நாளில் அவர் சொன்ன அதே அறிக்கையை அடுத்த நாளில் நான் இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த நிமிடம் அது என்னுடைய குரல் இல்லை என்று சொல்லுகிறார். யாரோ டப்பிங் செய்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், நீ சொல்வதிலே உண்மை இருந்தால் நீ ஏன் மறுத்து பேசுகிறாய்? நான் தயார். மடியிலே கணம் இருந்தால் தான் வழியிலே பயம் இருக்கும். எனக்கு அப்படி ஒரு கவலையும் இல்லை, பயமும் இல்லை. ஏனென்று சொன்னால், வாழ்க்கையுடைய எச்ச விளிம்பிலே இருந்து என் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான். கோடிகளிலே பிறந்தவன், ஆனால் ஒரு கோடி துளி கூட இல்லாமல் சுற்றி திரிந்தவன். இரண்டையும் பார்த்தவன் நான். அடுத்த நேர கூழுக்கு வழி இல்லாமல் குருவிக்கிழமை கிராமத்திலே ரோட்டிலே படுத்திருந்தவன் நான். இதே சென்னை மெரினா கடற்கரையிலே மெரினா கடற்கரை வளாகத்திலேயும் படுத்திருந்தவன் நான். இன்றைக்கு நடிகனாக உயர்ந்து இந்த திரை உலகத்தில் எந்த ஒரு நடிகனும் வாங்காத வாகனங்கள்லாம் வாங்கி இந்த சாலையிலே ஓட்டி பார்த்தவன் நான். பணத்தை இல்லாமலும் வாழ்ந்திருக்கிறேன், பணத்தோடும் வாழ்ந்திருக்கிறேன். மீண்டும் பணம் இல்லாமலும் என்னால் வாழ முடியும். ஏனென்று சொன்னால், பணம் என்பது வாழ்வதற்கு மட்டும்தான். பணத்திற்காக ஒரு வாழ்க்கை இல்லை 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 என்பதுதான் என்னுடைய கருத்து. பணத்தால் மட்டுமே ஒருவனை வாழ்க்கையை உருவாக்கிவிட முடியாது. அங்கே சொல்லக்கூடிய அந்த பொம்மல் பகுதிகளிலே வாழ்ந்திருக்கிறேன். சென்னையிலே நான் வாழாத பகுதியிலே இடங்களே கிடையாது. இவர்கள் அத்தனை பேரையும் சிறுவர்களாக நான் பார்த்திருக்கிறேன். இவர்களுடைய பகுதிகளிலே நான் இசை கச்சேரி நடத்தியிருக்கிறேன். அதிலே கிடைத்த சிறிய சிறிய பணங்களை எல்லாம் கொண்டு இன்றைக்கு உயர்ந்தவன் நான். அந்த அடிப்படையிலே இந்த இடத்திலே நான் வந்ததிலே இரட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு, மிக மிக சந்தோஷம் எனக்கு. இரட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு, மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு.